இயக்கத்தில் இருந்த காருடன் கடத்தப்பட்ட 6 வயது சிறுமி 45 நிமிடத்திற்கு பிறகு பத்திரமாக கண்டெடுக்கப்பட்டார். இச்சம்பவம் நேற்று காலை 6:55 மணியளவில் சத்தியாலாமில் நிகழ்ந்தது. அச்சிறுமி தூங்கிக் கொண்டிருந்ததால் அவரின் தங்கையை அச்சிறுமியின் தாயார் பாலர் பள்ளிக்கு அனுப்ப வேண்டியிருந்த நிலையில் வேறு வழியின்றி பள்ளியின் முன்புறம் காரை இயங்கிய நிலையில் விட்டு சென்ற தாயார் திரும்பி வந்த பார்த்தபோது காரும் மகளும் காணாமல் போயிருந்தனர். அதனைத் தொடர்ந்து காலை மணி 7:06 அளவில் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட 7:45 மணி அளவில் பொதுமக்களின் உதவியுடன் அந்த கார் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியும் காரும் கடத்தப்பட்ட இடத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அந்த கார் இருப்பதாக தகவல் கிடைத்ததாக ஷாலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தொடக்க கட்ட விசாரணையில் காரை திருடும் முயற்சியில் சம்பந்தப்பட்ட ஆடவன் ஈடுபட்டதாகவும், ஆனால் காரில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கவே பயந்து போன அவ்வாடவன் காரை அப்படியே விட்டு சென்றதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் காரில் இருந்த அக்குழந்தையின் தாயாரின் பணப்பை, 2 கைபேசிகள் என மொத்தம் 2000 ரிங்கெட் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளான். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்த பொதுமக்கள் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.